ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜிம்பாப்வே விஸ் பாகிஸ்தான் 3வது T20 மேட்சுக்கான பிரிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 5ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்கு ப்ளே பண்ண போகிறாங்க இந்தியன் டைமில். ஹெட் டு ஹெட் ரெண்டு டீமும் 20 T20 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் ஜிம்பாப்வே 2 மேட்சஸும் பாகிஸ்தான் 18 மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக ரெண்டு டீமும் 2 T20 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் ரெண்டுமே பாகிஸ்தான் டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 3வது மேட்சுக்கான வென்யூ குயின்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் புலுவாவில் இந்த மேட்சஸ் ப்ளே பண்ண போகிறாங்க. சரிங்களா, அந்த கிரவுண்டோடைய பிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேலன்ஸ்டு பிச்சு தான். பேட்ஸ்மேன் அண்டு பவுலர்ஸ் ரெண்டு பேருக்குமே நல்லாவே சப்போர்ட் பண்ணும். டாஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் இம்பார்ட்டனே இல்லை. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ப்ளே பண்ணுற டீம் 180 வரைக்கும் டார்கெட் கொடுத்தாலும் இந்த கிரவுண்டில் ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு செகண்ட் பேட்டிங் ப்ளே பண்ணுற டீமுடைய பேட்டிங் லைனப் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி 140 120க்குள்ளேயும் இந்த கிரவுண்டில் ஆல் அவுட் பண்ணலாம் செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீமை. அதுக்கு அவங்களுடைய பவுலிங் லைனப் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக 120 அந்த டார்கெட்டுக்குள்ளேயே ஆல் அவுட்டும் பண்ண முடியும் செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீமை. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் இந்த கிரவுண்டில் ஓரளவுக்கு பேட்டிங் லைனப் ஸ்ட்ராங்காக இருக்கிற டீமாக இருந்தால் கண்டிப்பாக 180 ப்ளஸுக்கு மேலேயே இந்த கிரவுண்டில் டார்கெட் வைக்கலாம். அந்த அளவுக்கு பேட்ஸ்மேனுக்கு நல்லாவே இந்த பிச் சப்போர்ட் பண்ணுது. ஓவரால் ரெண்டு டீமும் ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த 2 மேட்சஸும் பாகிஸ்தான் டீம் வின் பண்ணியிருக்கு. டோட்டல் மேட்ச்னு பார்த்தீங்கன்னா 12 T20 மேட்சஸ் இன்டர்நேஷ்னல் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 6ம் பேட்டிங் செகண்ட் 6ம் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஸ்கோர் 142 ரன்ஸ் வரைக்கும் போயிருக்கு. செகண்ட் பேட்டிங்குடைய ஆவரேஜ் ஸ்கோர் 117 ரன்ஸ் வரைக்கும் போயிருக்கு. சரிங்களா, இந்த கிரவுண்டில் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் இல்லை. அந்த டீமுடைய பேட்டிங் லைனப் ஸ்ட்ராங்காக இருந்தால் அது எவ்வளோ ஸ்கோராக இருந்தாலும் ஈஸியாக செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீமால் டிஃபெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ரொம்ப லோவஸ்ட் ஒரு 100க்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஆல் அவுட் பண்ணிட்டாங்கனாலும் அவங்களுடைய பவுலிங் லைனப் ஸ்ட்ராங்காக இருந்தால் செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீமை இன்னும் அதாவது 90 அந்த மாதிரியே ஆல் அவுட்டும் பண்ணலாம். சரிங்களா, அந்த மாதிரி இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் இருக்குது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கிரவுண்டில் பேஸ் பவுலர் 23 விக்கெட்ஸும் ஸ்பின் பவுலர் 30 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. மோஸ்ட்டாக ஸ்பின் பவுலர் இந்த கிரவுண்டில் நல்லாவே விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுப்பாங்க. சரிங்களா, அந்த அளவுக்கு ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுது. பேசுகிற பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் 1 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் மேட்சுடைய லைனப் பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே பெனிட் மருமானி மையர்ஸ் சிக்கந்தர் ராசா ப்ரூல் மரண்டே முஸ்கிவா மசகாட்ஸா நகரவா முஸ்ராபானி குவாண்டு இவங்க 11 பேர் லாஸ்ட் மேட்சஸ் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஹுபின் யூசப் அயூப் கான் அகசல்மான் தாஹிர் கான் ஜே கான் அப்பாஸ் அஃப்ரிடி ஹாரிஸ் ரஃப் அப்ரார் அகமது ஷாம் முக்கீம் இவங்க 11 பேரும் லாஸ்ட் மேட்சஸ் ப்ளே பண்ணியிருந்தாங்க. சேஞ்சஸை பொறுத்த வரைக்கும் மேபி இவங்க லாஸ் ஆகிருக்காங்க. ஸோ அதனால் சேஞ்சஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஓடிஐயில் பெருசாக லாஸ் ஆகியும் சேஞ்சஸ் பண்ணல. இன்கேஸ் இந்த மேட்சஸும் சேம் லெவலில் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 2 மேட்சஸ் வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் யங்ஸ்டருக்கு இன்னும் இருக்கக்கூடிய பிளேயருக்கு சான்சஸும் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ஏன்னா அவங்க வின்னிங் டீம். அதனால் பவுலிங் பேட்டிங் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் வர்றதுக்காக அவங்கள ப்ளே பண்ண வைக்கலாம். சரிங்களா, அதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லைனப்பில் சேஞ்சஸ் இருந்தால் உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஸோ டெலகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வென்யூவோடைய டாப் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் மாதவீர் 5 மேட்சஸில் 32 ரன்ஸ் ஆவரேஜ் வச்சுருக்காரு. சிக்கந்தர் ராசா 5 மேட்சஸில் 30 ரன்ஸும் யூகான் 5 மேட்சஸில் 19ம் தாஹிர் 1 மேட்சஸில் 19 ரன்ஸும் ஆவரேஜாக வச்சுருக்காரு. ஸோ மாதவீரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெருசாக பேட்டிங் சான்ஸு அதாவது டீமில் ப்ளே பண்ணலை. மேபி இந்த மேட்சஸ் ப்ளே பண்ணாருன்னா நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 1 விக்கெட்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணுறாரு எடுத்திருக்காரு. ஸோ அதனால் மஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணாருன்னா ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் டிஃப்ரென்ஷியல் பிக்காக இருக்கும். சரிங்களா, பேட்டிங் அண்டு பவுலிங் ரெண்டுமே பண்ணுவார். ப்ளே பண்ணாருன்னா மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சிக்கந்தர் ராஷா 5 மேட்சஸில் 1 விக்கெட்ஸும் நகரவா 4 மேட்சஸில் 1 விக்கெட்ஸும் ஆவரேஜாக இருக்குது. ஹாரிஸ் ரஃப் 2 மேட்சஸில் 1 விக்கெட்ஸும்
அப்ரார் அகமத் 2 மேட்சஸில் 4 விக்கெட்ஸ் வந்து ஆவரேஜாக இருக்குது. சரிங்களா. அதே மாதிரி முக்கிம் 2 மேட்சஸில் 4 விக்கெட்ஸ் வந்து ஆவரேஜாக வச்சுருக்காங்க. ஸோ ஸ்பின்னரில் மஸ்ட்டு இவங்க ப்ளே பண்ணாங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்டாக இவங்கள தான் 2 பேரை தான் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஹாரிஸ் ரஃபை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. பெருசாக வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. பிளேயர்ஸாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி சிக்கந்தர் ராசாவும் லாஸ்ட் மேட்சஸ் பெருசாக ப்ளே பண்ணலை. சரிங்களா. பேட்டிங்கும் சரி பவுலிங்லேயும் ரொம்பவே பெருசாக ப்ளே பண்ணலை. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்களா. மற்றபடி வந்து இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற பிளேயரில் வந்து முக்கிம், அப்ரார் அகமத் இவங்க 2 பேரும் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். அடுத்தா வந்து ஃபேண்டசியில் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் மருமானி, யூகான், மெடன்டே 3 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர் தான் வந்து 2 டீம்லேயும் விக்கெட் கீப்பிங் செய்வாங்க. சரிங்களா. ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு சேஃபான ஆப்ஷன் மருமானி, உஸ்மான் கானை வந்து மஸ்ட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் விக்கெட் கீப்பிங்கில். அடுத்ததாக பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜிம்பாப்வேவில் புல், பெனிட், டி மையர்ஸ், முஸ்கிவாவை பொறுத்த வரைக்கும் லோவர் மிடில் வந்து ப்ளே பண்ணுறாரு. அதே மாதிரி ப்ரூலும் லோவர் மிடில் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இவங்க ப்ளே பண்ணும்போது ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால அந்த டைமில் வந்து ஸ்பின்னில் ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. மேபி வந்து ப்ரூல் இனிஷியலாக வந்தாருன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஸ்கோர் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த சீரீஸில் மோஸ்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணுவார், இல்லைனா 1 டவுனில் ப்ளே பண்ணுவார். ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த மேட்சஸில் அவர் வந்து லோவர் மிடில் அந்த மாதிரி வந்து 2 பிளேஸில் வந்து ப்ளே பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து அவருடைய பேட்டிங் லைனப் வந்து ஸ்பின்னில் வர்றதுனால ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. சரிங்களா. ஸோ அதனால் வந்து இவங்க 2 பேரும் கொஞ்சம் ரிஸ்க்கு. அதே மாதிரி பெனிட், மையர்ஸ் 2 பேரும் ஓப்பன் 1 டவுன் அந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 6 ஓவர் வரைக்கும் பேஸ் பவுலரை ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு 20லேருந்து ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் டி மையர்ஸ், பெனிட்டை வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்தா வந்து பாகிஸ்தானில் ஐகான், அயூப், ஒபின் யூசஃப், தாஹிர் இந்த 4 பிளேயர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. சரிங்களா. இவங்க வந்து மிடில் அண்ட் லோவர் மிடில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. இவங்க ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங் ப்ளே பண்ணி ஒரு 10 ஓவர்ஸ் வரைக்கும் ப்ளே பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு பெரிய பேட்டிங் சான்ஸ் வந்து கிடைக்கிறது ரேர். சரிங்களா. ஸோ அதனால் வந்து மஸ்ட்டு இவங்கள வந்து ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க இதில் யாராச்சும் ஒரு பேட்டர்ஸை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து ஆல்ரவுண்டரில் சிக்கந்தர் ராசா, அகஸ் சல்மான், ஜே கான் இருக்காங்க. ஜே கானை பொறுத்த வரைக்கும் பவுலிங் பண்ணுறாரு, பெருசாக விக்கெட் டேக்கிங் இல்லை. சரிங்களா. ஸோ அதனால் வந்து அகஸ் சல்மான், சிக்கந்தர் ராசா மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா. வைஸ் கேப்டனாக அகஸ் சல்மானை ட்ரை பண்ணுங்கள். சிக்கந்தர் ராசாவை நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் வைஸ் கேப்டனாக ரிஸ்க்காக வந்து ட்ரை பண்ணுங்கள். பவுலிங்கில் முஸ்ராபானி, நகரவா, மசகாட்ஸா, குவாண்டு 4 பேர் இருக்காங்க ஜிம்பாப்வேவில். ஸோ நகரவா, மசகாட்ஸா 2 பேரும் ஓரளவுக்கு பவுலிங்கில் எக்கானமியில் நல்லாவே வந்து பவுல் பண்ணுறாங்க. இன்கேஸ் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் ஜிம்பாப்வே பண்ணுற மாதிரி இருந்தால் இவங்க 2 பேரில் யாராச்சும் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ பவுலிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் இந்த 2 பிளேயரை ஜிம்பாப்வேவில் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பாகிஸ்தான் டீமில் இந்த 4 பவுலர்ஸையும் மஸ்ட்டு வந்து பிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. 4 ஓவர்ஸ் இல்லைனாலும் 2 ஓவர் பவுல் பண்ணாலும் ஒரு 2 விக்கெட்ஸ் வரைக்குமே எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் இவங்க 3 பேருமே. ஹாரிஸ் ரஃபை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜிம்பாப்வேவுக்கு அகைன்ஸ்டாக பெருசாக விக்கெட் டேக்கிங் இல்லை, ஆவரேஜாக வந்து 1 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு வராரு. சரிங்களா. ஸோ அதனால் வந்து இந்த 3 பிளேயரை நீங்கள் மஸ்ட்டு வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக பவுலிங்கில் ட்ரை பண்ணுங்கள். டெமோ டீமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விக்கெட் கீப்பிங்கில் உஸ்மான் கான், பேட்டிங்கில் அயூப், ஒபின் யூசஃப், அகஸ் சல்மான் அதே மாதிரி 4 பவுலரையும் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். சரிங்களா. ஜிம்பாப்வே பேட்டிங்கில் பெனிட், டி மையர்ஸ், சிக்கந்தர் ராசா இந்த 3 பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஓப்பன் 1 டவுன், 2 டவுன், 3 டவுன் அந்த. ஸோ மஸ்ட்டு இந்த ஜிம்பாப்வேவில் பெனிட், டி மையர்ஸ், சிக்கந்தர் ராசா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரிமைனிங் இருக்கிற 8 பிளேயரை வந்து நீங்கள் பாகிஸ்தான் டீம்லேயே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் அயூப், ஒபின் யூசஃப், யூகானை வந்து 3 பேரும் நீங்கள் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணுங்கள். பாகிஸ்தான் டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால்
அதே மாதிரி பவுலிங்கில் அப்பாஸ் அஃப்ரிடி, முக்கிம், அப்ரார் அகமத் இந்த 3 பிளேயரும் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் பாகிஸ்தானில் இந்த 3 பிளேயரை நீங்கள் தாராளமாக வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் ராஷா, ஹாரிஸ் ரஃப் இந்த 2 பிளேயரும் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அகஸ் சல்மானை பொறுத்த வரைக்கும் மிடில் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ பேட்டிங் சான்ஸும் இருக்கும். ஸோ வைஸ் கேப்டனாக கொஞ்சம் ட்ரை பண்ணுறவங்க 2 ஓவர்ஸ் வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா பவுல் பண்ணுவார். சரிங்களா? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க இந்த 3 பிளேயரை வந்து ட்ரை பண்ணுங்கள். சேஃபஸ்ட்டு ஆப்ஷன் இந்த 6 பிளேயரை நீங்கள் இந்த மேட்சஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஜிம்பாப்வேடைய பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து இல்லை. பட் ஆனால் வந்து ட்ரீம் டீமில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம இவங்க 3 பேரையும் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். பெருசாக கேப்டன் வைஸ் கேப்டன் இவங்கள வந்து ட்ரை பண்ணாதீங்க. டெமோ டீமில் நம்ம வந்து கேப்டனாக வந்து அய்யூபை வந்து கேப்டனாக கொடுத்துருக்கோம். அப்பாஸ் அஃப்ரிடியை வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கோம். சரிங்களா? கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. மோஸ்ட்டாக வந்து முக்கிம், அப்ரார் அகமத் இவங்க 2 பேரும் தான் வந்து கேப்டனாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம வந்து அய்யூபையும் அப்பாஸ் அஃப்ரிடியும் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஹை பர்சன்டேஜ் பிளேயரில் யூகான், மருமானி, பெனிட், அயூப், ஹுபின் யூசஃப், சிக்கந்தர் ராசா, சல்மான், ஹாரிஸ் ரஃப், அபாஸ் அஃப்ரிடி, முக்கிம், அப்ரார் அகமத் இந்த 11 பேர் இருக்காங்க. இந்த 11 பேருமே ஓரளவுக்கு சேஃபான ஆப்ஷன் தான். ஸோ பட் இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க 2 பேர் பவுலிங்கில் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா இயர்லியாக ஸ்பின்னு கொண்டு வந்தாலும் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து மருமானியை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு டி மையர்ஸை வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் மருமானியை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் வந்து 2 பேரும் ஓப்பன் பண்ணுறதுனால டி மையர்ஸ் வந்து ஓரளவுக்கு இனிஷியலாகவே ஹிட் பண்ணி ப்ளே பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பவர் அதாவது பேஸ் பவுலிங்லேயே வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ அந்த ரீசனுக்காக நான் அவரை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ப்ளே டு ப்ரிடிக்ட் அப்படின்ட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணியும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.